ஒன் பஞ்ச் மேன்ல ஹியூமன் விசஸ் மான்ஸ்டர் ஃபைட் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைமா ஹியூமன் விசஸ் ஹியூமன் ஃபைட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அட்டாமிக் சாமுராயோட ஒரு தரமான சம்பவமும் இந்த எபிசோட்ல இருக்குது. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, வகாமாவையும் நம்ம சைல்ட் டெம்பரரியும் காட்டுறாங்க. அப்ப நம்ம சைல்ட் டெம்பரரி என்ன சொல்றான்னா, "நான் உள்ள போயிட்டு வந்து இங்க இருக்கிற ஹீரோஸ்க்குலாம் வந்து பேக்கப் தரணும். அதனால நான் வந்து உன்ன மேல வந்து ஒப்படைச்சிடுறேன்." அப்படின்ற மாரி அவன் சொல்லுவான். அப்படியே அவங்க பேசிக்கிட்டு அப்படியே வெளிய வராங்க. வெளிய வந்தா இங்க பேக்கப் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேர் இருப்பாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா செங்கினாலும் இருப்பான். அப்ப நம்ம சைல்ட் நம்பர் என்ன பண்றான்னா, அவன் கையில இருக்கிற ஒரு கான்டாக்ட் டிவைஸ் மூலியமா உள்ள இருக்கிறவங்களுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவான். அப்ப வெளிய இருக்கிற ஹீரோஸும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் என்ன இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கான். ஈஸியா போயிட்டு ஒரு ஹாஸ்டேஜ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டானே அப்படின்ற மாரி. அப்ப நம்ம சைல்ட் நம்பர கான்டாக்ட் பண்ணும்போது எவனுமே வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டானுங்க. அப்ப நம்ம சைல்ட் நம்பர் வந்து செங்கினல் வந்து கேட்கறான். நான் வந்து எல்லா ஹீரோஸ் கிட்டயும் இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல. ஏன் அவங்க வந்து ரிப்ளேவா பண்ண மாட்றாங்க அப்படின்ற மாரி வந்து அவன் கேட்டுட்டே இருப்பான். அப்ப நம்ம செங்கினல் என்ன சொல்லுவான்னா, எனக்கு சரியா தெரியல. ஆனா அவனுக்கு வந்து பேட்டில்ல இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி அவன் சொல்லுவான். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கான்டாக்ட் டிவைஸ் மூலியமா நம்ம ஜாம்பி மேன் வந்து பேசுறான். ஜாம்பி மேன் அங்க தான் பிரச்சனை அப்படின்ற மாரி சைல்ட் நம்பரோட பேசிட்டே இருப்பான். இவங்க பேசிட்டே இருக்கும்போது அமன் மாஸ்க் கான்டாக்ட்ல வந்துருவான். இங்க எந்த மான்ஸ்டரும் இல்ல. நான் மான்ஸ்டர்லாம் வந்து நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி அவனும் சொல்லுவான். அதே மாரி அவனுங்க 2 பேரும் வந்து நம்ம சைல்ட் நம்பருக்கு வந்து கங்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த கான்டாக்ட் டிவைஸ்ல வந்து பார்த்தா நம்ம சாமுராயும் வருவான். அவன் வந்து நம்ம சைல்ட் எம்பரர் அனுப்புன ஒரு மெசேஜ் வந்து பார்த்தா டெலீட் பண்ணிருவான். அப்ப சைல்ட் எம்பரர் என்ன சொல்றான்னா, "டேய் நீ வந்து என்னுடைய மெசேஜ பார்க்கறதுக்கு பதிலா அத டெலீட் பண்றடா" அப்படின்ற மாரி இவனும் டென்ஷன்ல இருப்பான். அப்ப சாமுராய் என்ன சொல்றான்னா, "இல்ல நான் வந்து உன்னுடைய மெசேஜ பார்த்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் வந்து ஒரு பையன கண்டுபிடிச்சிருக்கேன்" அப்படின்ற மாரி அவன் சொல்லுவான். "என்னது பையனா? ஒரு நிமிஷம் இரு" அப்படின்ற மாரி வெக்கமாக்கா திரும்பி பார்ப்பான். சைல்ட் எம்பரர் என்ன மன்னிச்சிடு. நான் வந்து என்ன காப்பாத்திக்கிறதுக்கோசரம் தான் அப்படி பண்ணேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி அவனும் சொல்லுவான். அப்ப நம்ம சைல்ட் எம்பரர் என்ன பண்றான்னா, அந்த ஹாஸ்டேஜ காப்பாத்துறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போவான். அப்ப வெளிய இருக்கிற ஹீரோஸும், "என்ன நீ மறுபடியும் உள்ள போறியா? உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா?" அப்படின்ற மாரி அவங்களும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம செங்கினல் என்ன சொல்றான்னா, "சைல்ட் எம்பரர் நீ உள்ள போறதுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான். நீ இங்கேயே இரு" அப்படின்ற மாரி அவனும் சொல்லுவான். ஆனா சைல்ட் எம்பரர் அவங்க சொல்றதுலாம் கேட்காம, "நான் வந்து அந்த பையன ரெஸ்க்யூ பண்ணி ஆகணும்" அப்படின்ற மாரி உள்ள போவான். அப்ப அங்க இருக்கிற ஒரு ஹீரோவும், "நானும் ஒரு காலத்துல வந்து எஸ்ரேங்க் ஹீரோவா மாறுவேன். அந்த டைம்ல எனக்கும் வந்து ரொம்ப டிஃபிகல்டி அதிகமா இருக்கும். நான் வந்து அதெல்லாம் கடந்து தான் போய் ஆகணும்" அப்படின்ற மாரி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே இங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் சாமுராய் காட்டுறாங்க. இவன் வந்து டார்க் ஸ்பேம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நீ என்னடா இவ்ளோ குள்ளமா இருக்க? உன்ன வந்து நான் ஒரே வெட்டிலே வந்து ஈஸியா முடிச்சுட்டு போயிடுவேன்" அப்படின்ற மாரி நம்ம அட்டாமிக் சாமுராய் சொல்லுவான். "என்னுடைய சைஸ பார்த்து மட்டும் எடை போடாத" அப்படின்ற மாரி அந்த மாஸ்டரும் சொல்லிட்டு இருக்கும். அப்படி சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய பாடிய வந்து ஒரு பெரிய ஆமாட்ட வந்து மாத்திரும். அப்ப நம்ம சாமுராயும், "நீ இதுக்காடா இவ்ளோ பில்டப் பண்ண? நான் வந்து உன்ன ஈஸியாவே டிஃபீட் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த ஆம வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுருவான். அப்ப அந்த வெட்டுன ஆம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு மான்ஸ்டர் வருது. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதால வந்து எக்கச்சக்கமான மான்ஸ்டர வந்து வர வச்சுக்கிட்டே இருக்க முடியும். நம்ம சாமுராயும், "நீ எவ்வளோதான் மான்ஸ்டர வர வச்சாலும் நான் வந்து உன்ன கொல்லுவேன்டா. மொத்த மான்ஸ்டரையும் வந்து இங்கேருந்து சுக்குநூறு ஆக்கும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றான். அது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பீஸ் பீஸா போகுது. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான மான்ஸ்டர் அங்க வருது. அப்போ வந்து அட்டாமிக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த மான்ஸ்டரையும் வந்து அட்டாக் பண்றான். மறுபடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. அங்க வந்து எக்கச்சக்கமான மான்ஸ்டர் வந்துரும். "என்னடா இது இவ்ளோ மான்ஸ்டர் இருக்குது. நான் எப்படி இதுங்கள சமாளிக்க போறேன்? அது மட்டும் இல்லாம இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு" அப்படின்ற மாரி வந்து நானும் சொல்லிட்டே இருப்பான். அப்ப மொத்த மான்ஸ்டரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாமுராய் அட்டாக் பண்ணுது. அப்படியே அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம டேமேஜ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நவுந்து போயிட்டே இருப்பான். "உன்னுடைய கதை முடிஞ்சதுடா. உன்ன நாங்க கொல்ல போறோம்" அப்படின்ற மாரி அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து அவன தொரத்தி வந்துகிட்டே இருக்கும். அப்படியே அவன் நவுந்து போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மேல இருக்கிற சீலிங் வந்து கட் பண்ணிட்டு இருப்பான். அந்த சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த மொத்த மான்ஸ்டர் மேலயும் வந்து விழுது. அப்படியே அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மான்ஸ்டரும் டிஃபீட் ஆயிடுது. அப்ப அப்படியே இந்த பக்கம் ஜாம்பி மேன காட்டுறாங்க. ஜாம்பி மேன் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து போயிட்டே இருப்பான். அப்ப "என்னடா இவ்ளோ சத்தமா இருக்குது? நம்ம ஆளுங்க ஃபுல் ஃப்ளோல இறங்கிட்டானுங்க போல" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவனும் போயிட்டு இருப்பான். அப்ப இவனுக்கு பின்னாடி வந்து, "என்ன தம்பி இங்க பண்ற? நான் உன்ன கொல்ல போறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவன வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணுவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர்ன்னு நெனச்சா அவன் ஒரு ஹியூமன் தான். இவன் பேரு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம்லெஸ் எம்பரரு. அவன் வந்து டிராகன் லெவல்ல இருப்பான். அப்போ அவனுடைய லைட் பவர் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாம்பி மேன் அட்டாக் பண்ணதுக்கு வருவான். அப்போ கரெக்ட்டா நம்ம ஜாம்பி மேன அவன் கையில இருக்கிற கோடாலி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவன அட்டாக் பண்ணதுக்கு போவான். அப்ப நம்ம ஹோம்லெஸ் எம்பரரும் அவனுடைய ஃபிங்கர யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாம்பி மேன செம்ம அட்டாக் பண்ணிருவான். நம்ம ஜாம்பி மேன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல கரெக்ட்டா ஒரு புல்லட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மேல ஷூட் பண்ணியிருப்பான். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஈஸியாவே டாட்ஜ் பண்ணிருவான். நம்ம ஜாம்பி மேன் வந்து செம்ம டேமேஜ் ஆயிடுவான். "நான் வந்து இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லன்னா இங்க செத்துருவேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் உடம்புக்குள்ளேருந்து ஒரு கன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோம்லெஸ் எம்பரர அட்டாக் பண்றான். அந்த ஹோம்லெஸ் எம்பரரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தையே வந்து சுக்குநூறு ஆக்குறான் அவனுடைய பவர யூஸ் பண்ணி. "உன் பேரு தான் ஜாம்பி மேனா? உன்ன பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்னோட லைட் பவர பத்தி நீ கேள்விப்படலல்ல? அது வந்து நான் எப்படி வந்ததுன்னு சொல்றேன்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய பாஸ்ட்ட சொல்லுவான். "நான் வந்து ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட ஜாப வந்து நான் லூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா திருப்பியும் அந்த கம்பெனி வந்து கூப்பிட்டாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமா தான் வந்து போனேன்.
ஆனா, அவனுங்க என்ன அமனமா டான்ஸ் ஆட வச்சு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறமா நான் வந்து செக்ஸுவல் ஹராஸ்மென்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன வந்து வெளிய தூக்கி போட்டானுங்க. அப்ப நான் வந்து என் கூட யாருமே இல்லன்னு தான் நெனச்சேன். இந்த ஹியூமன் வேர்ல்டயே வந்து நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். மக்கள பார்க்கும்போது நான் வந்து கொல்லணும்னு தான் நெனச்சேன். அந்த டைம்ல தான் என் முன்னாடி காட் வந்தாரு. அவரு வந்து என்ன சொன்னாருன்னா, "நீ வந்து கரெக்ட்டு தான். உன்ன சுத்தி இருக்கிற ஹியூமன்ஸ் தான் முட்டாள். அவனுங்கள வந்து நீ கொல்லணும். அதுக்காக நான் உனக்கு ஒரு பவர் தரேன்னு" சொல்லிட்டு அவரு தான் இந்த பவர எனக்கு குடுத்தாரு. இந்த பவர வச்சு தான் நான் இப்ப இருக்கிற ஹியூமன்ஸ்லாம் கொன்னுகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி அவன் சொல்லுவான். "என்னது காடா? என்னடா கதை விட்ற?" அப்படின்ற மாரி இருந்தோம்னா நம்ம சாமி மேல சொல்லுவான். அப்ப இவனும் அவனுடைய ஃபுல் பவர யூஸ் பண்ணி வந்தோம்னா நம்ம சாமி மேல அட்டாக் பண்ணதுக்கு வருவான். ஸோ, அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா சைட்டாமாவ காட்டுவான். சைட்டாமா வந்து அப்படியே கூலா நடந்து போயிட்டு இருப்பான். "என்னடா இந்த பில்டிங் ரொம்ப ஷேக் ஆகுது. ஒரு ஆள் எவனோ சண்டை போட்டுட்டு இருக்கானா?" அப்படின்ற மாரி அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே அவன் அங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பொரி பொரி பிரிசனர வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவன் வந்து என்ன சொல்றான்னா, "என்னுடைய லவ் வந்து ரொம்ப புனிதமானது. நான் வந்து என்னுடைய ஹக்கையும் வந்து சேர்த்து குடுக்குறேன்." அப்படின்ற மாரி வந்து அவன் சொல்லுவான். அப்ப அந்த மாஸ்டர்ஸும், "டேய் இங்கேருந்து ஓடுங்கடா, இவன் ஏதோ பண்ண போறான்." அப்படின்ற மாரி வந்து அதுங்களும் வேகமா ஓடும். அப்ப இவனால இந்த மாஸ்டர்லாம் தப்பிச்சு போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ல இன்னொரு மாஸ்டர் வந்து வழி மறிக்குது. அப்ப அந்த பெரிய மாஸ்டரும், "நீங்கலாம் வந்து வேலைக்கே ஆக மாட்டேங்கிறா. உங்களுடைய பவர் வந்து எனக்கு தேவை." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அதோடைய தந்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்கள உறிஞ்சிக்குது. அப்படியே உறிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடும். என்னடா இது மோசமா இருக்கு அப்படின்ற மாரி வந்து நம்ம புரி புரி பிரிசனரும் பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, "இதெல்லாம் ஒண்ணுமே பெருசு கிடையாது. என்னுடைய லவ்வுக்கு முன்னாடி என்னுடைய லவ் தான் ஜெயிக்க போகுது." அப்படின்ற மாரி வந்து அவன் சொல்லுவான். அப்ப இந்த மாஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன அட்டாக் வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே டாட்ஜ் பண்றான். டார்ச் பண்ணிட்டு அப்படியே நின்னுட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய த்ரெட் லெவல் வந்து டிராகன்ல இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அட்டாக் பண்ணும். ஆனா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே ஆவாது. ஈஸியா எல்லாத்தையும் டார்ச் பண்ணுவான். "என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல. என்னோட லவ்வ வச்சு உன்ன ஈஸியா டிஃபீட் பண்றோம். அதனால நீ இங்கேருந்து கிளம்பிடு." அப்படின்ற மாரி வந்து அவன் சொல்லுவான். அப்போ அவனுடைய பாடியும் வந்து அப்படியே இது பண்ண அட்டாக்ல வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். "இது என்னடா புதுசா இருக்கு பவரு. இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு." அப்படின்ற மாரி அவனுடைய விரல எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா, செவுத்துல தான் வைப்பான். அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செவுரு அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு விழுந்துரும். அப்போ புது புது பிரிசனரும், "இந்தாடா என்னுடைய புதிய எபிலிட்டி." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வைப்ரேஷன் ஏஞ்சல வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு அத அட்டாக் பண்றான். அப்ப அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சுக்குநூறு ஆயிடுது. அப்ப அங்க வந்து எக்கச்சக்கமான அந்த பிரிசன்ல இருந்து தப்பிச்சு போன மாஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். அப்போ புரிய புரிய பிரிசனரும், "இந்த வாய்ஸ் எங்கேயும் கேட்ட மாரியே இருக்கு." அப்படின்ற மாரி வந்து அவன் திரும்பி பார்ப்பான். அப்போ பிரிசன்ல இருந்த எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மாஸ்டரா மாறி இருப்பானுங்க. "டேய் நீங்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. நீங்க எப்புட்றா மாஸ்டரா மாறுனீங்க? நான் வந்து உங்கள காப்பாத்திர்றேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க." அப்படின்ற மாரி வந்து அவன் சொல்லுவான். அப்ப அந்த மாஸ்டர்ஸும், "என்ன நீ எங்கள காப்பாத்த போறியா? நாங்க தான் உன்ன கொல்ல போறோம்." அப்படின்ற மாரி வந்து அவன அட்டாக் பண்ணுதுங்க. அப்போ அவன் வந்து அந்த மாஸ்டர்ஸாண்ட எக்ஸ்பிளைன் பண்றான். "டேய் நான் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுடா. நம்மளோட இதயம் வந்து எப்பயுமே ஒண்ணா தானே துடிக்கும். இப்ப ஏன் நீங்க வந்து என்ன அட்டாக் பண்றீங்க?" அப்படின்ற மாரி வந்து அவனும் சொல்லிட்டு இருப்பான். "என்னது நாங்க உன்னுடைய ஃப்ரெண்டா? யார்றா சொன்னது உனக்கு? நாங்க வந்து உன்ன கொல்றதுக்கு தான் வந்திருக்கோம்." அப்படின்ற மாரி வந்து அவன அட்டாக் பண்ணதுக்கு வருது. இப்ப பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரிசன்லேருந்து எல்லாரையும் வந்து மாஸ்டரா மாத்தி கூட்டின்னு போச்சுல்ல ஒரு கேட் மான்ஸ்டரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வருது. அப்ப யார்றா நீ? நீ தானே இவனுங்கள மாத்துன அப்படின்ற மாரி வந்து அத அட்டாக் பண்ணதுக்கு போவான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய பாடி வந்து அப்படியே ஸ்லாஷ் பண்ணிடுது. "இவன நீங்க பார்த்துங்கடா. நான் வந்து இங்கேருந்து போறேன்." அப்படின்ற மாரி இருந்தோன்னா, அதுவும் அங்கேருந்து அப்படியே போயிடும். "நான் வந்து உங்கள கண்டிப்பா காப்பாத்துவேன்டா இந்த நிலைமையில இருந்து. அதனால கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க." அப்படின்ற மாரி இருந்தோன்னா, இவனும் சொல்லிட்டு இருப்பான். அதுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இவன அட்டாக் பண்ணதுக்கு வரும். அப்போ இவனுடைய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிரும். இவன் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக் பட்டு இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பாடி ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, முடியா இருக்கும். இவன் பாடியில இருக்கிற முடி தான் இவன வந்து காப்பாத்துச்சு அப்படின்ற மாரி இருந்தோன்னா, அந்த மாஸ்டர்ஸும் வந்து பார்த்துட்டு இருக்கும். அப்ப நம்ம பிரிசன் ஹீரோவும், "இவனுங்கள அடிச்சா தான் வேலை ஆவாது. அந்த பூனைய போய் முதல்ல முடிக்கிறேன்டான்னு" சொல்லிட்டு அந்த பூனைய அடிக்கிறதுக்கு போவான். அப்ப அந்த கேட் மாஸ்டரும், "இவன் என்னடா இவ்வளோ வேகமா வரான்? என்ன அட்டாக் பண்ண போறானா? இல்ல ஏதாவது கொஞ்ச போறானா?" அப்படின்னு நம்ம சொல்றது பார்த்தா, அது வந்து ஒரு சின்ன ஓட்டையில போய் ஒளிஞ்சுக்கும். "இது வந்து 3 மில்லிமீட்டர் ஓட்டை தான். உன்னால இது உள்ள வரவே முடியாது. நான் போய் வேற ஹீரோஸ் அட்டாக் பண்றேன்." அப்படின்ற மாரி வந்து நான் சொல்லும். அப்ப இவனுக்கு பின்னாடி இருக்கிற பிரிசன் மாஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இவன அட்டாக் பண்ணதுக்கு வரும். இவனும் வந்து அதெல்லாம் கண்டுக்காம, இவனுடைய ஸ்விம்மிங் டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செவுத்த உடைச்சுக்கிட்டு அந்த மாஸ்டர வந்து புடிக்கிறதுக்கு போவான். அப்போ அந்த மாஸ்டருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகும். இவன் ரொம்ப கிட்ட வந்துட்டான். நான் வந்து சீக்கிரமா இங்கேருந்து தப்பிச்சு போயாகணும் அப்படின்ற மாரி வந்து அது போயிட்டு இருக்கும். அப்ப திருப்பி அதே இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த கேட் மாஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமா ஓடிட்டு இருக்கும். அவனும் அப்படியே சீலிங் உடைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழ விழுவான். அப்ப அந்த சீலிங்லேருந்து விழுந்த மொத்த கல்லும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் மேல விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா செத்துருங்க. ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பான். "என்ன விட்டு போயிட்டீங்களாடா, நான் வந்து உங்கள காப்பாத்தணும்னு பார்த்தேன்." அப்படின்ற மாரி. அப்ப அப்படியே அவன் அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சைட்டாமாவ காட்டுறாங்க. சைட்டாமாவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். "என்னடா என் கண்ணுக்கு மட்டும் ஒரு மாஸ்டரும் மாட்ட மாட்றானுங்க. சுத்தி எக்கச்சக்கமான சவுண்ட் கேக்குது. நான் வேற வழி வேற மறந்துட்டு போல." அப்படின்ற மாரி வந்து அவன் போயிட்டு இருப்பான். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா சைட்டாமா செஸ் மாஸ்டர் உரோச்சியோட ஃபைட்ட வந்து பார்க்க போறோம். அதனால சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.